விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ஆரவ், அர்ஜுன், த்ரிஷா இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மகிழ் திருமேனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அனிருத் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை, ஏன்னா படம் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ரிவ்யூவில் வந்து பர்சனலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயத்தையும் ஒர்க் அவுட் ஆகாத விஷயத்த மட்டும்தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்தில் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரையும் பார்த்தீங்கன்னா அஜித் சார் மேலே மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காது படத்தில். படம் ஃபுல்லாகவே அவளோட லுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷாவுக்கும் அஜித் சாருக்கும் உள்ள காம்பினேஷன் வந்து ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவங்க காம்பினேஷன் சீன்ஸு எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு மகிழ். இதுக்கப்புறம் அனிருத்தோட மியூசிக் வந்து ரொமான்ஸ் போர்ஷன் ஆகட்டும் இல்லை ஆக்ஷன் போர்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அனிருத். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க், ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்பவே வந்து பார்த்திங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவே பரவலாக பேசப்பட்டுச்சு. இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அனிருத்தோட மியூசிக் அப்புறம் ரொம்ப பரவலாக பேசப்பட போகிறது வந்து சினிமாட்டோகிராஃபி தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அஜித் சாரும் த்ரிஷா மேமும் வந்து இருக்கிற அந்த வீடாகட்டும், அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அப்புறம் வந்து ஆரோவுக்கும் அஜித் சாருக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. ப்ரெசென்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மகிழ் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு 5 கேரக்டர் தான். அந்த 5 கேரக்டருக்குள்ளே தான் அந்த வந்து கதையே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து ரெஜினா அண்ட் அர்ஜுன் அவர்களோட போர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் வந்து இவங்க கேரக்டர் தான் வந்து அதிகமாக இருக்குது, இவங்க கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிலாம் நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து அங்கங்கே லேக் இருந்தது. ஸோ அங்கங்கே படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். கண்டிப்பாக இந்தமாரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே லேக் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது வந்து மாசான படம் கிடையாது. இது வந்து அஜித் சார் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஒரு மாசான சீன் இருக்கும். இந்தமாரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து போய் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது வந்து மாசான படம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டென்ட் ஓரியன்டான படம். இது கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ரொம்பவே திருப்திப்படுத்தும். அஜித் சாரோட ஃபேன்ஸையும் திருப்திப்படுத்தும் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸையும் வந்து கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ஏன்னா இதில் வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அனிருத்தோட மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் வந்து எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்த அந்த லேக் தான். ஸோ அங்கங்கே படம் வந்து ஸ்லோ ஆனது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி எனக்கு நெகட்டிவாக வந்து எதுவுமே தெரியல. நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் அந்த படத்தை போய் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம். பட் டெஃபினட்டாக இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா படத்தில் வந்து அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அனிருத்தோட பிஜிஎம்மும் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஜித் சாரோட கெரியரில் வந்து அதிகமான ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆகிற படம் வந்து இதுதான். ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட படம் ரிலீஸ் ஆகிறதுனால அவரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் வந்து திருப்திப்படுத்தும்.